ஸோ வாழ்க வளமுடன் மினி விலாகில் டே 12 ஊர்லேருந்து சென்னை கிளம்பிகிட்டு இருக்கேன். ஸ்டேஷனில் ட்ரெயின் வர வரைக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இதோ சென்னை வந்துட்டேன். மார்னிங் டைமில் நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுட்டே இருக்கும்போது சுவாமிக்கு பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பால் வச்சேன். அப்போ தான் செம்ம ஹாப்பியாக இருந்தது. பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மாம்பழம் திருப்பி வந்துருச்சு. போன வருஷம் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த ஷாப்பில் தான் நான் மாம்பழம் வாங்குவேன். அதை நான் மயிலாப்பூர் டைம்ஸ் நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதனால் யாரெல்லாம் மாம்பழம் ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக ஐ லவ் மேங்கோஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு மாம்பழம் பித்துக்குடின்னு கூட சொல்லலாம். எனக்கு மாம்பழம் நல்ல இடத்துல கிடைக்கும்னா கண்டிப்பாக அதை சொல்லுங்கள். ஸோ தட் நானும் போய் வாங்குறேன். சென்னையில் இருக்கிறவங்க சொல்லுங்கள். சுவாமிக்கு பால் வச்சேன். ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கின்னு வந்தேன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு காரக்கறி, முருங்கைக்காய் பரங்கிக்காய் போட்டு வத்த குழம்பு, சின்ன வெங்காயம் போட்டு, அது மட்டும் இல்லாமல் சூப்பராக சாதம், அப்புறம் அப்பெல்லாம் பொரிக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி சீக்கிரமாக அந்த குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குமோ கேட்டு சமைச்சேன். ஸோ அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக ஒரு சமையல் முடிச்சிடுவோம். சமையல் நம்மளுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எனக்கு இந்த அப்பெல்லாம் பொரிக்கிறதோ ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் அப்படியே பொரிக்காமல் சைடில் வச்சு பொரிக்கிறது என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது. எனக்கு ஐ லவ் அப்பெல்லாம் ஸோ மச். அவ்வளோதான், சமையல் முடிஞ்சிச்சு. பாய்.